How to build your kingdom. உங்களுடைய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது எப்படி? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவன் நம்மை கொடுத்த ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். தேவன் நம்மை கொடுத்ததான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை இந்த பூமியில எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, எப்படி அதை நாம் செய்து சாதிப்பது என்பதுதான். தேவனுடைய திட்டங்களோடு நாம் இணையும் பொழுது, தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை புரிந்து கொண்டு தேவன் சொல்லுகிற, தேவன் காட்டுகிற ஆலோசனையிலையும் பாதையிலையும் நாம் கடந்து போகும் பொழுது, தேவன் நமக்கென்று கட்டுகிற ஒரு சாம்ராஜ்யத்தை நாம் கட்டிக்கொள்ள முடியும். நான் சொல்லுகிறேன், பொதுவாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பேசவில்லை, ஒரு கிறிஸ்துவ ராஜ்யத்தை குறித்து நான் பேசவில்லை. இண்டிவிஜுவலாக உங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிற, வாழ்க்கையில தேவன் கட்டுகிற ஒரு சாம்ராஜ்யத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆதாமுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தார், அவன் ஃபெயில் ஆகி போனான். இரண்டாவதாக தேவன் நோவாவை தெரிந்து கொண்டார், கானானை சபித்து ஒரு சாபத்தை நோவா கொண்டு வந்தார், அவரும் அங்கே திட்டத்திலே தோற்று போனார். இப்பொழுது ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன்னை ஒரு ஜாதி ஆக்குவேன், உன்னை ஒரு சாம்ராஜ்யம் ஆக்குவேன். ஒரு தனி மனிதனை பாருங்கள், அவன் ஒரு ஜாதியாக மாறுகிறான். அவன் ஜாதியா மட்டுமல்ல, அவன் ஒரு நாடாகவும் மாறுகிறான். அவன் நாடாக மட்டுமல்ல, ராஜாக்கள் அதிலே தோன்றுகிறார்கள். ராஜாக்கள் மட்டுமல்ல, உலகத்தையே ஆளுகிற அளவுக்கு சக்கரவர்த்திகள், எம்பரர் அங்கே தோன்றுகிறார்கள். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இவைகள் எல்லாம் எங்கே, இவைகளின் துவக்கம் எங்கே, இவைகள் எங்கே இருந்து வந்தது என்றால், ஆபிரகாம் என்கின்ற ஒரு தனி மனிதனை இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடாக மாற்றுகிறார். ராஜாக்கள் அதில் தோன்றுகிறார்கள். இன்றைக்கும் அசைக்கப்பட முடியாத ஒரு சக்தியாக உலகத்தின் சாம்ராஜ்யங்களின் திட்டங்கள் அனைத்தும் இஸ்ரவேலை மையமாய் வைத்து இயங்கத்தக்கதாக தேவன் அவர்களை ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். அப்ப ஆபிரகாமினுடைய கிங்டம் என்ன, அந்த கிங்டம்ல இருக்கக்கூடிய அந்த சாரம்சம் என்ன, அந்த எசென்ஷியலான ஃபேக்ட்ஸ் என்ன என்றால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் இது நமக்கும் உரிதான ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நல்ல விசுவாசம் வையுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவன் சொல்றதெல்லாம் நம்பர் மாதிரியே இருக்காது. அல்லேலூயா. என்னங்க, வெள்ளை காக்கா மல்லாக்கா பறக்குதுங்கிற மாதிரி தான் ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் விசுவாசம் வையுங்கள், அது நடக்கும். உங்களுடைய சாம்ராஜ்யத்தை கட்டுவதற்கு முதலில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், நீங்கள் தேவன் பேரிலேயும் தேவன் சொல்லுகிற காரியங்களின் பேரிலேயும் முதலாவது விசுவாசம் வையுங்கள். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம தேவனுடைய வல்லமை நமக்குள்ள பாஸ் ஆகாது. விசுவாசம் இல்லாம தேவனுடைய வார்த்தை நம்மிலே நிறைவேறாது. ஆனால் நன்றாய் கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தை ஒன்றும் இல்லாமல் ஒன்றை உருவாக்குவது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்படியானால் என்னுடைய இல்லாமை, என்னுடைய இயலாமை, என்னுடைய வெறுமை, என்னுடைய பலவீனம், என்னுடைய ஒன்றுக்கு ஒன்றாதவைகள், அந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனத்திலிருந்து படிக்கிறோம் இல்லையா? பலவீனமானது, அற்பமானது, பைத்தியமானது, ஒன்றுக்கு ஒருவாது. பிரசன்ட் சிச்சுவேஷன் எனக்கு அப்படித்தான் இருக்கிறேன். நான் அற்பமா எண்ணப்பட்டவனா இருக்கிறேன், புழுதியில் இருக்கிறவனா இருக்கிறேன், குப்பையில் இருக்கிறவனா இருக்கிறேன், பைத்தியமா எண்ணப்பட்டவனா இருக்கிறேன், ஒன்றுக்கும் உதவாதவனா இருக்கிறேன், அற்பமானவனாய், புறக்கணிக்கப்பட்டவனாய், வீடு கட்டுகளால் ஆகாது என்று தள்ளப்பட்டவனாய் இருக்கிறேன். நம்மளை பார்த்தா இவனெல்லாம் விளங்க மாட்டாப்பா, இவனெல்லாம் நமக்கு சரி வராது, இவனெல்லாம் நமக்கு செட் ஆக மாட்டான், இந்த மாதிரி ஆளெல்லாம் நமக்கு உதவாது என்று சொல்லுகிற ஒரு மனிதனா இருக்கிற நம்மைத்தான் அவர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் 17ஆம் அதிகாரம் 1-8 வசனத்துல திரும்ப ரிப்பீட் பண்ணுகிறார். 18ஆம் அதிகாரத்துல 17, 18, 19 வசனங்களிலேயும் அதை சொல்லுகிறார். வாசிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, அதனால நான் கடந்து போகிறேன். அந்த 17ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார்கள், ராஜாக்கள் உனக்குள்ளே தோன்றுவார்கள். ஆமென். நான் 17ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். 1ஆம் வசனம் 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, நான் மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, இனிமேல் உன் பேர் ஆபிராம் அல்ல, நீ ஆபிரகாம். என்னங்க, அநேக ஜாதிக்கு தகப்பன் அல்ல, அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பன். ராஜாக்கள் உன் வம்சத்துல தோன்ற போறாங்க. நீ ஒரு பெரிய ராஜ்யமா நீ எழும்ப போற, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா போற. ஆனா வாட் இஸ் த பிரசன்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டா, அதையெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. இன்னைக்கும் நம்புற மாதிரியே இல்லாத காரியத்தை தான் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இதுக்கு ஆபிரகாம் இதை விசுவாசித்தான் இல்லையா? விசுவாசித்ததுனால அந்த விசுவாசத்தை அவன் எப்படி நிரூபித்தான் என்பதை நாம பார்க்க போறோம். அந்த விசுவாசத்தை அவன் எப்படி பிராக்டிஸ் பண்ணா, பிராக்டிக்கல் வேலை அவனுடைய ஃபெய்த் எப்படி வெளிப்பட்டது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, எடுத்தோன்னு உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவேன்னு சொல்லல. முதலாவது நீ செய்ய வேண்டியது என்ன? உன் வீட்டை விடு, உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு. முதல்ல விட்டு போங்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தை எப்படி நிரூபித்தான் என்றால், ஆண்டவர் விட சொன்னதையெல்லாம் விட்டு விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைவேற வேண்டுமானால் விட வேண்டியவைகளை விட்டு விடாம, சில நேரத்துல செல்போன்ல ரொம்ப பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை விட சொல்லுவார் ஆண்டவர். அப்பதான் உனக்கு இப்படி எல்லாம் நன்மை செய்வேன்னு சொல்லுவார். செல்போன் என்ன செய்யணும்? விடணும். அப்படியே அங்கங்க ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறதையெல்லாம் என்ன செய்யணும்? நிப்பாட்ட சொல்லுவார் ஆண்டவர். என்ன செய்யணும்? அப்பதான் பெரிய ஜாதியாவ, இல்லைன்னா அவ்வளவுதான். நிறைய நேரங்களிலே தேவன் விட சொல்லுகிற காரியங்களை விட்டுவிட மனம் இல்லை. நாம விட்டாதான். ஒருத்தனை பார்த்து சொன்னானா, ஒருத்தன் மலை காடு வழியா போயிட்டு இருக்கான், இருட்டில் வலிக்கு விழுந்துட்டான். ஐயோ பாதாளத்தில் விழுகிறேனே, ஏதாவது கிடைக்குமான்னு தேவைப்படையுமோ ஒரு வேறு ஒன்று கிடைச்சிச்சு, அது பிடிச்சிட்டான். ஆண்டவரே நான் காப்பாற்றுன்னு சொல்லி சொன்னார். ஆண்டவர் சொல்ல, உன்னை காப்பாத்துறேன், நீ கையை விடுறா. அவன் சொன்ன, நான் விட்டனா நான் உழுது செத்து போயிடுவேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ அதை விட்டினா நான் உன்னை காப்பாத்திடுவேங்கிறாரு. இவன் சொல்ற, நான் விட்டனா நான் செத்து போயிடுவேன். மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், நீ விட்டீனா நான் உன்னை காப்பாத்திடுவேன். இவனுக்கு கடைசி வரைக்கும் கடவுளுடைய வார்த்தையில் என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. ஏன்னா கீழே இருட்டு, எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியாது, எந்த பாதாளம் தெரியாது. விட்டு ஆண்டரை காப்பாத்துறேன்னு சொல்லி எங்கேயாவது பாலில போய் செத்து போயிட்டுனா என்ன பண்றதுன்னு விடிய வரைக்கும் தோங்குனா. சூரியன் அப்படியே மெல்லமா வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்தோன்னு அப்படியே கொஞ்சம் திரும்பி கீழே எவ்வளவு ஆழம் இருக்குன்னு பார்த்தா வெறும் 3/4 அடிதான் இருந்துச்சு அவன் காலுக்கும் நிலத்துக்கும் இருக்கிற தூரம். அப்ப ஆண்டவர் சொன்னது சரியா இல்லையா? ஆனா நம்ம ரொம்ப நல்லா கேட்போம். ஆனா பிராக்டிஸ்னு வரும்போது அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு நாம விட வேண்டியவர்களை விடுறதுக்கு நமக்கு என்ன இருக்காது? சொல்லுங்களேன், மனசு இருக்காது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்கணும், உன்னை நான் ஆசீர்வதிக்கணும், உன் சாம்ராஜ்யத்தை நான் கட்ட விரும்புகிறேன். நீங்கள் கட்ட விரும்புகிறீர்களா? நீங்கள் விட வேண்டியவர்களை விட்டு விடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 45, 10, 11 வசனத்துல வாசிக்கும் போது அங்க ராஜகுமார்த்தியை பார்த்து சொல்றார், ராஜா உன் அழகுல பிரியப்படணும் ராஜகுமார்த்தியே, ஆகவே உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அல்லேலூயா. சில நேரத்துல கல்யாணம் ஆயிட்டு அம்மா வீட்டை மறக்காமையே இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் இங்க அப்படின்னு அழுதுட்டே இருந்தா புருஷனுக்கு என்ன செய்யாது? என்ன செய்யாது? நானெல்லாம் அப்படி இல்லப்பா, விட்டாஞ்சவாரின்னு ஓடிடுவேங்கிறிய. ஏன் பண்ண சொல்லுவா,
ஏய் நீ போடினா உன் புருஷன் மேலதான் நீ ரொம்ப பற்றுதலா இருப்ப, வாமான்னு கூப்பிட்டா கூட எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும்னு சொல்லுவேன்னா அவன் கிடக்குறான். நான் அதெல்லாம் என்ன கேட்கறது, நான் பாட்டுக்கு வந்துட்டே இருப்பேன் அப்படின்னு என் பொண்ணு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், என் மனைவி சொல்லுவேன், அப்படி தாண்டி நானும் ஒரு காலத்துல சொன்னேன். அப்படின்னா நான் ரொம்ப பேரழகு இல்லையா, அதனால என் மனைவி மயங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகவே மாட்டேன்ட்டு நான் சொல்லுவேன், 2 நாளாவது போமாண்ணா. ஏன் நான் ஏன் போறணும், நான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன், நான் எதுக்கு போறேன் அப்படின்னு என் மனைவி சொல்லுவாங்க. பாருங்க, அப்போ என் மனைவி மேல எனக்கு ரொம்ப பிரியம். நானா கொண்டு போய் அவங்க 2 நாள் இருக்கிறேன்னு கேட்டா கூட நான் விட்டுருந்துருக்க மாட்டேன். ஆனா 2 நாள் போன்னு சொன்னா போகாதனால நீ எவ்வளவு நாள் வேணாலும் இருமான்னு நான் அலோவ் பண்ணிட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான், அவர் விடுன்னு சொல்ற காரியங்களை நம்ம விட்டோமானால் அவர் நம்ம மேல் பிரியமா. இப்ப ரூத்துல வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நகோமி மாமியார் விதவை ஆயிட்டா, தன்னுடைய மகன்கள் செத்து போயிட்டாங்க. இந்த மருமகளை பார்த்து நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கங்க, உங்க ஊருக்கு போங்கன்னு சொல்லும் போது ஒருபால் ஓடிவிட்டால் போய்விட்டால் முத்தம் செய்து. ஆனால் இந்த ரூத் விடாமல் பற்றி கொண்டாலாம். அவள் என்ன செய்தாலாம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஊர் என்னுடைய ஊர், உன்னுடைய ஊர் என்னுடைய ஊர். ஆமென். உன்னுடைய மக்கள் என்னுடைய மக்கள், உன்னுடைய மக்கள் என்னுடைய மக்கள். நீ வாழ்ற இடத்துல நானும் வாழ்வேன், நீ சாகுற இடத்துல நானும் சாவேன், அங்கேயே மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன். இப்படி ஒரு மருமக சொல்லிட்டா அந்த மாமியாருக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கும். அந்த மாமியார் சொல்றா, மகளே நான் உனக்கு நன்மையை தேடாமல் இருப்பேனா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமான அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நம்ம இடத்துல அதைத்தான் எதிர்பார்க்கிறார். லூக்கா 5:11 சொல்லப்படுகிறது, எனக்கு பின் சென்று வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின் சென்றார்கள், அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பில் நில்லுங்கள். தேவன் எதை விட்டு வெளியே வர சொல்றாரோ அதை விட்டு விட்டு வாருங்கள். ஆமென். இவன் விட்டு போனான் அல்லது விட்டு விட்டு போனான். சொல்லுங்க பார்க்கலாம். விட்டு விட்டு போனான். எதையெல்லாம் விட்டு போனான்? ஜென்ம தேசம், தன் தகப்பன் வீடு, எல்லாவற்றையும் விட்டு போனான். அதுக்காக நீங்களாம் உங்க அப்பா அம்மா விட்டு போன்னு நான் சொல்லல. கர்த்தர் நமக்கு எதெல்லாம் இது வேண்டாப்பா அப்படின்னு விடு. ஏன்னா அது விக்கிரகாராதனை தேசமா இருந்தது. அங்கே இருந்து அவனை வேறு பிரித்தார். ஆமென். அப்ப ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணணும். சில நேரத்துல அக்கா ரொம்ப போன் பண்ணி உன்னுடைய விசுவாசத்தை கொஞ்சம் அப்படியே ஆட்டி பார்ப்பா, அம்மா ரொம்ப போன் பண்ணி உங்க விசுவாசத்தை ஆட்டி பார்ப்பாங்க, இல்ல நண்பர்கள் நண்பிகள் எல்லாம் விசுவாசத்தை ஆட்டி பார்ப்பாங்க. யார் சொல்றதையும் கேட்காதீங்க, ஆண்டவர் சொல்கிறதை கேளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் விசுவாசத்தில் முதல் படியாக ஆண்டவர் விட சொன்னதை விட்டு போனார். இரண்டாவதாக ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை படிங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஆபிரகாம் அடுத்து செய்த ஒரு காரியம் என்னன்னா, ஆபிரகாம் விட்டு விட்டு மட்டும் போகல, விட்டு கொடுத்தும் போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய விசுவாசம் என்ன, என்னுடைய சகோதரன் என் கூட ஆர்கியூமெண்ட் பண்றான், இல்ல இது எனக்கு தான் வேணும், அது எப்படி நான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு ஆபிரகாம் கேட்கல. ஆபிரகாம் சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உன்னுடைய சாய்ஸ். நீ வலது பக்கம் போறேன்னு சொன்னீங்கன்னா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போறேன்னு சொன்னீங்கன்னா நான் வலது பக்கம் போறேன். தேவன் உங்களுடைய சாம்ராஜ்யத்தை கட்ட விரும்பினால் விட்டு கொடுத்து போக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். மாமியார் சொல்லுவாங்க, இன்னைக்கு மருமகள் தக்காளி சாப்பாடு ஆசையா சாப்பிடலாம்னு நினைக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, தயிர் சோறு தான் சாப்பிட வேண்டும் என்று மாமியார் சொன்னால் மருமகள் ஆமாம் தயிர் சோறு தான் சாப்பிட வேண்டும் என்று உடனே என்னங்கணும், சர்க்கஸ்ல ஒரு அந்தர் பல்ட்டி போடுவாங்க பாருங்க, அப்படி ஒரு அந்தர் பல்ட்டி போட்டு விட வேண்டும். தேவன் பார்ப்பார், என்னுடைய மகளுக்கு தக்காளி சோறு சாப்பிடணும்னு ஆசை, ஆனா மாமியாரு தயிர் சோறு போடுறாங்க, பரவாயில்ல, உங்களுக்காக ஸ்பெஷலா தக்காளி சோறு செஞ்சு
ஒரு ஆள் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். மாமியார் எல்லாம் என்னை வில்லனை போல பாக்குறதா நான் ஃபீல் பண்றேன் ஆவியில. ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னனே தவிர உங்களை யாரும் வில்லியாக நான் பேசவில்லை. அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உதாரணத்துக்கு சொல்றதே எனக்கு பெரிய பேஜாரா போயிடும். அதனாலதான் சொல்றேன். என்ன சொல்ல வர நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்மோடு போட்டி போடுகிற மக்கள், பொறாமையுள்ள மக்கள், நம்முடைய வீழ்ச்சியை விரும்புகிற மக்கள், நம்மோடு ஆர்கியூமெண்ட் பண்ணுகிற மக்கள், நம்ம மேல பிரஷர் வைக்கிற மக்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வராமல் போகக்கூடாது என்று நாம் நினைக்க கூடாது. அவர்கள் வரத்தான் செய்வார்கள். ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்க தேவன் நம்மை அனுமதி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் குறுக்க வருவார்கள். நிறைய நேரங்களிலே போராட்டங்கள் வரத்தான் செய்யும். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நிறைய வந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு முதல்ல மலைக்கு ஒரு ஊழியரை அனுப்பி வைத்தார். அவர் போய் இங்க ஒரு ஊழியம் இருக்கிறது என்று எங்க பாஸ்டருக்கு சொல்ல, உடனே எங்க பாஸ்டர் என்னை அனுப்பி வைத்தார். நான் போனோன்னு அந்த இடத்துல 2 சபையை ஸ்தாபிச்சேன். 3 மாசம் கொன்னூருங்கிற இடத்துல, நாகலூருங்கிற இடத்துல 2 சர்ச் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். அந்த பீப்புள் எல்லாம் என் கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா ஆத்தும பாரத்தோடு அவரோடு வேலை செய்தேன். இவருக்கு ஜெலசி வந்துருச்சு. இவர் வந்தா இவரை யாரும் கண்டுக்கிறது இல்லை, இவர் பேசினா யாரும் கண்டுக்கிறார். தவறு தான். அவர்கள் அறியாதவர்கள், படிப்பறியாதவர்கள், அன்புக்கு அடிமைகளாகிறவர்கள். ஆகவே இவர் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி தன்னை காமிப்பார். நான் அவர்களில் ஒருவனாக மாறிவிட்டேன். ஆகவே அவர்களை நேசித்தார்கள். அதனால இவருக்கு ஜெலசி. என்னை பற்றி இல்லாத பொல்லாதுன்னு எங்க பாஸ்டர் கிட்ட சொல்லுவார். அப்படி சொன்னதனுடைய விளைவுதான் இவ்வளவு ஆசீர்வாதமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன். கடந்த வாரத்தில் ஒரு மீட்டிங் போனேன். உங்களுக்கு மன காயங்களை எல்லாம் நீங்கள் மறந்து விடுங்கள், உங்களை காயப்படுத்தலாம் மறந்து விடுங்கள். நான் மறக்க மாட்டேன். ஏன்னு கேட்குறீங்களா? அவங்கள மேல கசப்போ வெறுப்போ பகையோ அல்ல. தேவன் இந்த சூழ்நிலையின் வாயிலாக என்னை எவ்வாறு உயர்த்தினார் என்பதை நான் கண்டேன். அல்லேலூயா. இன்றைக்கு விட்டு கொடுத்து போனால் நீங்கள் கெட்டு போவதில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தை காண்பி. அங்கே எடுக்கிறவன் நினைக்கிறவனுக்கு வஸ்திரத்தையும் விட்டு கொடு. 1 மைல் தூரம் வரம்பலம் வந்தோம்னா 2 மைல் தூரம். நான் ஏன் இது பண்ணணும்? நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு ரைட்ஸ் இருக்கு, எனக்கு அது இருக்கு என்ற ஆர்குமெண்டே பண்ணாதுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டணுமா? கட்டணுமா? உங்களை ஆசீர்வதிக்கணுமா? நீங்களா ஓடுன எவ்வளவு நேரம் ஓடுவீங்க? ஆனா ட்ரெயின்ல எக்ஸ்பிரஸ்ல ஏறி உட்காந்துட்டீங்கன்னா 1 வாரம் கூட ஓய்வில்லாம நீங்க 120 கிலோமீட்டர்ல ஓடிட்டே இருப்பீங்க. சொல்லுங்க. நீங்க எவ்வளவு நேரம் ஜம்ப் பண்ணி ஆகாயத்துல இருப்பீங்க. ஆனா ஒரு விமானத்துல ஏறி உட்காந்தீங்கன்னா நீங்க விடாம 18 மணி நேரம் உங்களால பறக்க முடியும். அந்த அளவுக்காக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தேவன் விட்டு கொடுத்து போன்னு சொல்லும் போது நாம் விட்டு கொடுத்து போறதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென், ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு இது இருக்குது, இது என்னோடதுன்னு சொன்னோடனே உடனே அதை விட்டுட்டானாமா. உடனே கொஞ்ச நேரம் லாபானும் யாக்கோபுடைய வாழ்க்கையில புள்ளியும் வெள்ளையமா இருக்கிறது என்னோட சம்பளம், உன்னோட சம்பளம்னு சொன்னோன்னே எல்லாம் புள்ளியும் வெள்ளையமா போட்டோன்னே உள்ள லாபம் சம்பளத்தை மாத்திரம். இனிமேல் கருப்பாவும் புள்ளியுமா இருக்கிறது தான் உனக்கு சம்பளங்கிறான். உடனே ஆடெல்லாம் கருப்பும் புள்ளியுமா வாக்குது. இங்க பாக்குறோம், உங்களை ஏமாத்த நினைக்கிறவங்க எல்லாம் ஏமாந்து போவாங்க. அல்லேலூயா. இப்ப இந்த விட்டு கொடுத்து போறதுல லோத்து தெரிந்து கொண்டது என்னன்னா, கண்ணுல எது பச்சையா இருக்கிறதோ, அவன் மூளையில எது ஆசீர்வாதம்னு அவன் உணர்ந்தானோ அதன் மேல நம்பிக்கை வைத்து போனான், எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆபிரகாம் போய் காப்பாத்துற அளவுக்கு அவனுடைய நிலைமை எல்லாவற்றையும் இழந்து பாப்பரா போனான். நீங்க விட்டு கொடுத்து போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப நீங்கள் உண்மையாய் தேவனை விசுவாசிக்கிறீர்கள் என்றால், உங்களோட போட்டி போடுகிற, உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுகிற, உங்களோட காம்படிஷன் பண்ணுகிற மக்களுக்கு நீங்க விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்ற விசுவாசம் அதன் மூலியமா நீங்கள் காண்பிப்பீர்கள். அல்லேலூயா. 3வது காரியத்தை பாருங்க. ஆண்டவர் சொன்ன காரியத்தை வேண்டாப்பா இது உனக்கு அப்படின்னு சொன்னதை அவன் விலக்கி வைத்தான். முதல்ல விட்டுட்டு போனா, 2வது விட்டு கொடுத்து போனா, 3வது விலக்கி வைத்தான். விசுவாசம். எதை விலக்கி வச்சான்? நானும் விளக்கிறோம் பாஸ்டர், பல்லு விளக்குறது நான் சொல்லல, வேண்டான்னு விலக்கி வைக்கிறத சொல்றான். எதுனா
பொண்டாட்டி பிள்ளையவே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, விலைக்கு வைகின்றார். பாருங்க, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனத்தை படிங்க. ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். அடிமை பெண்ணையும் மகனையும் புறம்பே தள்ளும். ஆனா இந்த அடிமை பெண்ணு யாரு? ஆபிரகாமுக்கு மனைவிங்க. இந்த இஸ்மவேல் யாரு? ஆபிரகாமுக்கு மகன். ஆனா சாராளுக்கு அவ அடிமை பெண். சாராளுக்கு அடிமை பெண்ணுடைய குமாரன். சாராளுக்கு பந்த பாசமோ ஒட்டு உறவோ கிடையாது. ஆனா ஆபிரகாமுக்கு மனைவி, ஆபிரகாமுக்கு தன் உதரத்தில் ஊறி பிறந்த மகன். அதை விலைக்கு வைய சொல்றது கண்ணரன்னு பிடுங்கி ஓ ஹார்ட் எடுத்து வைடான்னு சொல்ற மாதிரி. ஆனால் விலைக்கு வையின்னு சொன்ன காரியத்துல ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட பார்த்து அவர் ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு பார்க்கிறோம். ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பொண்டாட்டி பேச்சை என்ன கேட்காம கேட்டீல்ல, இப்பவும் என்ன கேட்காம உங்க பொண்டாட்டி பேச்சியே கேளுன்னுட்டாரு. இப்போ ஆபிரகாம் ஆண்டவர் மேல சங்கடப்படலை, அப்படியே அந்த விசுவாசத்தை மெயின்டைன் பண்ணி அவர் சொல்றாரு, ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி வழங்கும், அதனால இஸ்மவேலை தள்ளிருங்கிறாரு. ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்துல தன் மனைவியையும் தன் பிள்ளையையும் ஆபிரகாம் விலைக்கு வைத்தார். இது ரொம்ப உணர்ச்சிகரமான, மனக்காயம் நிறைந்த, உணர்ச்சிகளில் வழி நிறைந்த ஒரு உணர்ச்சி என்று சொன்னால் படிக்க ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனால் தன் பிள்ளையை துரத்துறதும் தன் மனைவியை கைவிடுகிறது போல ஒரு வலி வேதனை ஆபிரகாமுக்கு இருந்திருக்க முடியாது. அவ்வளவு பெயின்ஃபுல்லானது. ஆனா விசுவாசத்திற்காக அவர் அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. சில நேரங்களிலே சில உறவுகள், சில பந்தங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிப்பார். அதை விலைக்கு வையுங்கள், அது வலி நிறைந்ததாகத்தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதனை நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் கீழ்ப்பணிந்து பாருங்கள், தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார், அவர்களையும் ஆசீர்வதிப்பார். விசுவாசம் என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தை செயல் வடிவுக்கு கொண்டு வரும்போது அது வலிக்கவும் செய்யும். ஆனாலும் அது நிறைவேற்றுகிறதுல உறுதியா இருந்தான், விலக்கி வைத்தான். முதல்ல விட்டு போனான், இரண்டாவது விட்டு கொடுத்து போனான், மூணாவது விலக்கி வைத்தான், நான்காவதாக நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும் இருக்கிற வசனத்தை படிச்சு பாருங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதையொன்றையும் நான் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். போதும். இங்க சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்க கவனிங்க. ஆபிரகாம் ஒரு உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன்னாரு. அடுத்தது சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. இப்ப ஆசீர்வாதத்துக்கான ஒரு பெரிய வாசல் இங்க ஆபிரகாம் திறந்திருக்கிறது. என்ன, 4 ராஜாக்களோட 5 ராஜாக்கள் வந்து மோதுறாங்க. இந்த 4 ராஜாக்கள் தோத்து போறாங்க. 5 ராஜாக்கள் இவன் போய் தோக்கடிச்சுட்டு வராரு. தோக்கடிச்சுட்டு எல்லா 9 ராஜாக்களுடைய சொத்துக்களோட இவர் என்ன செய்யறார், ஒரு ராஜா சொத்தே நம்ம தலைமுறைக்கு ஒரு 10 100 தலைமுறைக்கு தாங்கும். எத்தனை ராஜாக்களுடைய சொத்து? 9 ராஜாக்களுடைய சொத்து. 9 ராஜாக்களுடைய சொத்தை அவர் கையகப்படுத்தி கொண்டு வருகிறார். இப்ப அந்த சோதோம் ராஜா வர்றான், வந்துட்டு சொல்றான், ஆபிரகாமே எல்லா சொத்து நீ வச்சுக்கப்பா, தங்கம் வெள்ளி வைரம் பொண்ணு பாத்திரம் பித்தளை வெண்கலம் எல்லாம் நீ வச்சுக்கோ, ஜனங்களை மட்டும் கொடுத்துருன்னு சொல்லும் போது அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு லாட்டரி சீட் அடிச்சது போல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவதற்கு. ஆனால் ஆபிரகாம் அந்த வாய்ப்பை மறுத்தார். ஏன்? சோதோம் கொமோராங்கிற அந்த பட்டணம் பாவிகளால் நிறைந்த பட்டணம், பாவம் நிறைந்த பட்டணம், தேவன் வெறுக்கிற பட்டணம், அசுத்தம் நிறைந்த பட்டணம், அங்கே கேசு லேசு இருந்த பட்டணம். அப்படிப்பட்ட அந்த லெஸ்பியனும் கேஸ் இந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க சித்தமாயிருந்தார். அப்படிப்பட்ட அருவருப்புகளும் பாவம் நிறைந்த அந்த பட்டணத்தில் இருக்கிற செல்வத்தை ஆபிரகாம் வெறுத்தார்.
அல்லேலூயா. இன்னைக்கு நாம பாவிகளின் ஆஸ்தியை வெறுக்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். பாவத்தால் வருகிற ஆஸ்தியா இருந்தாலும் சரி, பாவிகளின் ஆஸ்தியா இருந்தாலும் சரி, அதை வெறுக்கிற ஒரு மனநிலை நமக்கு இருக்குமானால் தேவன் நம்முடைய சாம்ராஜ்யத்தை கத்தர் கட்டுவார். அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொட்டுப்பட்டாலும் மோதிர கையில கொட்டுப்படணும், நீதிமானின் தயவாய் கூட்டி கடந்து கொள்ளட்டும்ங்கிறாங்க. அப்படியே நமக்கு என்ன வேண்டும்? பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் வேண்டும். பரிசுத்தவான்கள் மூலியமே ஆசீர்வாதம் வேண்டும். பாவிகளினாலே நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை வேண்டாம் என்று சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே வித்துதான் உனக்கு ஒரு சம்பளம் வரணும்னா அந்த வேலை வேண்டாம்னு சொல்ல கற்றுக்கொள்ளணும். கர்த்தரை உங்க வாழ்க்கையில கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனை உங்கள் வாழ்க்கையில் முதன்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரால் உயர்த்தப்பட்டேன் என்று சொல்லுகிறது தான் கர்த்தருக்கு மேன்மை. அதுதான் நம்முடைய விசுவாசத்தை நம்ம ஆண்டவருக்கு காண்பிக்கிறதாக இருக்கும். ஆனால் சோதோமினாலும் இந்த உலகத்தினால வரக்கூடிய ஆசீர்வாதம் வேண்டாம். இந்த வசனத்தை மீறி வருகிற எந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம். அதை தைரியமாய் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவைகள் நிலைக்காது. அவைகள் அக்னியும் கந்தகத்தினால் எரிக்கப்பட்டது. ஒருவேளை ஆபிரகாம் வாங்கியிருந்தா அந்த ஆகான் சாபத்தீடானதை எடுத்ததுனால தோல்வி வந்தது போல தோல்வி வந்திருக்கும். ஆபிரகாம் அதை வெறுத்தார். மோசேயை குறித்து கூட நம்ம படிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது அவன் பார்வோன் குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவத்தை தெரிந்து கொண்டு எகிப்தில் உள்ள பொக்கிஷம் காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குறுக்கு வழியில வரக்கூடிய காசு வேண்டாம். தசமபாவம் கொடுக்காம நம்ம சேர்த்துற ஆஸ்தியும் வேண்டாம். விசுவாசத்துல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படிங்கிறதுல உறுதியுள்ளவர்களாயிருங்கள். ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாயிருங்கள். அப்பதான் உங்களுடைய சாம்ராஜ்யம் கட்டப்படும். நிறைய நேரங்களில் பெற்றோர் சேர்க்கிற ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு போய் சேருவதில்லை. போய் சேர்ந்தாலும் அந்த பிள்ளைகளால் அனுபவிக்க முடியாம யாரோ அதை ஏமாற்றி பறித்து விடுகிறார்கள். அல்லது மருத்துவத்துக்கு போய் விடுகிறது, அல்லது ஏதோ கொள்ளையில போய் விடுகிறது, ஏமாற்றத்துல போய் விடுகிறது. நாம் எல்லா நாளும் நம்ம பிள்ளைகளோடு நம்ம டிராவல் பண்ண மாட்டோம். ஆனா நான் சம்பாதிக்கிற ஆஸ்தி என் பிள்ளை அனுபவிக்க வேண்டுமானால் என்னுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் தேவனுடைய கரத்தில் வைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கும் பாருங்க, கவர்மெண்ட் ஒரு முத்திரை குத்தம். ஆடெல்லாம் நீங்க வாங்க போனீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு சீல் அடிச்சிருப்பாங்க. அங்க போய் அங்கதான் அந்த ஆரோக்கியமான ஆடு இது ஜனங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த அங்கீகாரம் கொடுத்து அந்த ஆடை அனுப்பியிருப்பாங்க. அதுபோல பரலோகம் நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதம், நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் ஜோதியின் பிதாவும் எடுத்து இறங்கி வருகிறது. கர்த்தருக்கு எதையும் தராம இது கர்த்தர் கொடுத்தாருன்னு நம்ம எப்படி சொல்றோம்? கர்த்தருடைய கரத்துல கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுத்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் சோதோமின் ஆசீர்வாதத்தை அவர் வெறுத்தார். தன்னுடைய வாழ்க்கையில சாத்தானுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. மத்தேயு 4 படிக்கும்போது 8, 9, 10 வசனத்துல சாத்தான் உயர்ந்த மலையில ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தி உலகத்தில் இருக்கிற சகலவற்றையும் காண்பித்து நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவையெல்லாம் நான் உமக்கு தருவேன் என்று சொன்னார். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், என்னை விட்டு அப்பாலே போ சாத்தானே என்றார். சிலுவிலே மரித்து உயிர்த்தெழுந்த போது பிதாவாகிய தேவன் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை கொடுத்தார். முன்பு இயேசு சிலுவிலே மறைக்கிற வரைக்கும் இந்த பூமி பிசாசுடையதா இருந்தது. ஆதாம் இடத்திலிருந்து அவன் பெற்றுவிட்டான். ஆனால் இப்பொழுதோ பிந்தின ஆதாமாகிய இயேசு சிலுவிலே மரித்து உயிர்த்தெழுந்த போது அவனிடத்திலிருந்து அதிகாரத்தை பிடுங்கி விட்டார். இப்ப பூமியும் அது நிறைவும் நம்முடைய கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவாகிய அவருக்கே உரிய கனத்தையும் மகிமையை நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதோமின் பொக்கிஷத்தை, பாவத்தின் பொக்கிஷத்தை, பாவிகளின் பொக்கிஷத்தை வெறுத்தான் ஆபிரகாம். அவன் விட்டு போனான், விட்டு கொடுத்து போனான். அடுத்தது விலக்கி வைத்தான். அதுக்கப்புறம் பொக்கிஷத்தை, பாவிகளின் பொக்கிஷத்தை வெறுத்தான். ஐந்தாவதாக இந்த ஆபிரகாம்
தேவ தரிசனம் உள்ளவனாக அவன் மாறுவதற்கு, தேவ திட்டத்தை விசுவாசித்தவனாய் விளங்குவதற்கு அவன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தவனாயிருந்தான். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிப்போம். ஆதியாகமம் 15:5. அவர் என்னை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ இவன் எப்படி கர்த்தரை விசுவாசித்ததை விளங்க பண்ணினான்? ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே கூடாரத்தை விட்டு வெளியே வா. கூடாரத்தை விட்டு வெளியே வந்தான். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து தான் வைத்திருந்த திட்டத்தை அங்கே ஆபிரகாமுக்கு ரிவீல் பண்றார், வெளிப்படுத்துகிறார். எப்படி? மேலே பார், இவ்வளவு நேரம் கீழேயே பார்த்துட்டு இருந்தியே, இப்போ மேலே பார். மேலே பார்த்தான். இப்ப ஈசாக்கு கிடையாது, அவன் கூட அவனுக்கு பிள்ளை இல்லை. ஆனா இப்ப மேலே பார்க்கும்போது நட்சத்திரங்களை பார்க்கிறான். இந்த நட்சத்திரத்தை போல உன் பிள்ளைகள் இருப்பாள். ரெண்டு அர்த்தம். நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பாங்க, நட்சத்திரத்தை போல உயரத்தில் இருப்பாங்க, நட்சத்திரத்தை போல பெருக்குமா இருப்பாங்க, நியூமரிக்கல் growthல இருப்பாங்க, குளோரியஸா இருப்பாங்க. அடுத்தது அவர் ரொம்ப ஒரு ரிச்சா அல்லது ரொம்ப ஹானரபிளான பர்சனாலிட்டிஸா அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இப்ப இந்த கூடாரத்துக்குள்ளேயும் வெளியே வானத்தின் கீழே இருக்கிறதுக்கும் கூடாரத்துக்கு கீழே இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கூடாரம் வந்து டென்ட் இஸ் a ஸ்மால் பிளேஸ். கூடாரம் ஒரு சின்ன இடம். ஆனா வானமும் அளவில்லாது, வானங்களும் வானாதி வானங்களும் அதை அளக்கவே முடியாது. அப்போ தேவனுடைய திட்டங்கள் எப்படிப்பட்டது என்றால் மகா பெரியது. ஆனா நம்முடைய யோசனைகளும் திட்டங்களும் சின்னது. செகண்ட் திங் வந்து இந்த கூடாரம் நிலையில்லாதது. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல டிராவல் பண்ணிட்டே இருக்கணும், நிலையில்லாதது. ஆனால் வானங்கள் வந்து எப்ப நம்ம சின்ன வயசுல நம்ம பாட்டம் பார்த்தோம், முப்பாட்டம் பார்த்தோம், ஆபிரகாம் பார்த்த சூரியனை தான் நீங்கள் நானும் பார்க்கிறோம். ஆதாம் பார்த்த சூரிய சந்திரனை நீங்கள் நானும் பார்க்கிறோம். தேவதூதர்கள் உருவாக்கப்படும் போது அவங்க பார்த்த சூரிய சந்திரனை நீங்கள் நானும் பார்க்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமானது! அது இன்னும் நிலைச்சிருக்கிறது. ஆனா ஆபிரகாமுடைய டென்ட் எங்கேயாவது பார்க்க முடியுமா? நோவாவுடைய பேரையவே பார்க்க முடியல. ஆபிரகாமுடைய டென்ட் எங்க பார்க்கிறது? பாபேல் கோபுரத்தையே காணோம், எரிகோ கோட்டையும் காணோம், தாவீது கோட்டையும் காணோம். இதெல்லாம் போய் எப்படி பார்க்கிறது? பார்க்க முடியாது. ஏனென்றால் இது நிலையில்லாதது, வானம் நிலையானது. தேவன் எனக்காக வைத்துக்கிற திட்டம் நிலையானது, நித்தியமானது. நான் போடுகிற திட்டமெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதது. மூணாவது பாத்தீங்கன்னா, என்னுடைய டென்ட் ரொம்ப வீக்கானது. நான் டிஸ்கவரி சேனல்ல பார்க்கும்போது உதவி கேட்டு கூப்பாட போடுறாங்க 2 பேரு. உடனே அவங்கள ரெஸ்கியூ டீம் போறாங்க. அங்க பார்த்தா அவங்களுடைய டெட் பாடிஸ் அங்கங்க செதறி கிடக்கிறத பார்க்குறாங்க. அவங்க டென்ட் போட டென்ட் எல்லாம் சின்ன பண்ணுவாங்க. ஏன்னா 2 கரடி வேற சுத்திட்டு இருக்கு. 2 கரடியை ஷூட் பண்ணி அவங்க வயிற்றுக்குள்ள பார்த்தா இவங்களுடைய கை விரல் இதெல்லாம் அந்த கரடி வயிற்றுக்குள்ள இருக்கு. என்னன்னா அந்த டென்ட்டை கிழிச்சு அவங்கள கொலை செஞ்சு அவங்கள அந்த 2 கரடியும் சாப்பிட்டுச்சு. இதுதான் நடந்தது. அப்ப டென்ட் வந்து எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப வீக்கானது. இது என்னை பாதுகாக்காது. ஆமென். எனக்கு பாதுகாப்பை போன்ற ஒரு உணர்வை தருகிறதே தவிர இது பாதுகாக்காது. ஆனா வானத்தை யாருனாலையும் மாற்ற முடியாது. வானம் பலம் உள்ளது, சூரியன் பலம் உள்ளது, நட்சத்திர சந்திரங்கள் பலம் உள்ளது. அது அழிக்கப்பட முடியாத ஒன்று. அல்லேலூயா. யாராலும் தகர்க்கப்பட முடியாத ஒன்று. ஆனா யோசுவா அதை பார்த்து கட்டளை கொடுத்து அது கீழ்ப்படியும். அதுதான் தேவனுடைய வல்லமை. நான்காவது நீங்க பாத்தீங்கன்னா, அந்த டென்ட்ங்கிறது ஹியூமன் நாலேஜில் வரக்கூடிய மெஷர்மெண்ட்லையும் டிசைன்லையும் அது வடிவமைக்கப்படுகிறது. ஆனால் என்னுடைய தேவ ஞானம் என்பது தேவனுடைய ஞானத்துல, தேவனுடைய மெஷர்மெண்ட்ல இருக்கு. அவருடைய மெஷர்மெண்ட் எப்படின்னா, வானங்களை அவர் ஒரு ஜானம் அளந்தாராம். அவ்வளோ பெரிய தேவன். அப்போ என்னுடைய திட்டங்கள் எல்லாம் மனித திட்டத்துக்கு உட்பட்டது. ஆனா தேவனுடைய திட்டங்களை ஆராய்ந்து முடிய ஒருவராலும் கூடாதது. அல்லேலூயா. காத்தும் வராது, மழையும் வராதும் பாரு. அப்ப தண்ணி வரும் பாரு. என் மண்டைக்கு புரியவே புரியாது. கன்னியா இருக்கிறவரை பார்த்து நீ கர்ப்பவதியா இருப்ப, குழந்தை பெறுவேங்கிறாரு. ஐயோ எனக்கு புருஷன் என்ன அறியனே என்றால் அதெல்லாம் வரும் உனக்கு குழந்தை அப்படின்னா வரும்.
அல்லேலூயா. வெறும் தண்ணீர் திராட்சரசம் ஆகும்னு சொல்லுவாரு, அது நம்பவே முடியாது. ஆனா தண்ணீருக்கு நிறம் இல்லை, மனம் இல்லை, சுவை இல்லை. ஆனா வெறும் தண்ணீர் திராட்சரசமா மாறும், நிறமுள்ளதாகவும் மனம் உள்ளதாகவும் சுவை உள்ளதாக மாறும். என் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குகிறவர். அவருடைய ஞானம் பயங்கரமான ஞானம். அந்த ஞானத்தை அளக்க முடியாதது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, இந்த டென்ட் ஒரு இன்சஃபிஷியண்டா இருக்கும், அதாவது பற்றாக்குறையா இருக்கும். எனக்கு என் மனைவிக்கு 2 பிள்ளைகளுக்குன்னு இருக்கும். ஆனா 2 குடும்பம் புதுசா உள்ள வந்துட்டாங்கன்னா எல்லாரும் படுக்கிற இடத்துல எல்லாம் உட்கார்ந்துட்டு தான் தூங்கணும். ஏன்னா நெருக்கடியா மாறிடும். அது பற்றாக்குறை உள்ளது, அது எல்லா தேவையும் பூர்த்தி செய்யாது. ஆனா வானங்களோ, தேவன் படைத்த வானமோ பூர்த்தி செய்யும். அவர் சொல்றாரு மல்கியா தீர்க்கதரிசனம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நீ தசமபாகத்தை கொண்டு வந்து வை, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் கூடாரத்தை கொடுக்கணும், அது யாராவது திருடி எடுத்துட்டு போயிட முடியும், அங்க இருக்கிறது கொள்ளையடிச்சுட்டு போயிட முடியும். ஆனா வானத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை மன்னாவை பொழிந்தார். பல லட்சக்கணக்கான மக்கள் மன்னாவை அள்ளினார்கள். ஆனா ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாகவில்லை. அல்லேலூயா. காடைகளை அனுப்பினார். 3 நாள் பிரயாண தூரத்துக்கு காடைகள் விழுந்தது. ஒருத்தனுக்கு பற்றாக்குறைய போகல. தின்னு மூக்குல எதுக்கழிச்சு மூக்குல வர்ற அளவுக்கு சாப்பிடறதுக்கு கொடுத்தார். வானங்கள் அந்த அளவுக்கு சஃபிஷியண்டா கொடுக்கும். தேவன் பரிபூர்ண சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கிறவர். இப்ப இந்த திட்டத்தை யார் ஏற்றுக்கொண்டா, யார் விசுவாசித்தா? ஆபிரகாம் விசுவாசித்தார். இன்னும் டென்ட்டுக்குள்ள உட்காந்துருந்தா டைத்து கொடுக்காம உட்காந்துருங்க, ஜபம் பண்ணாம உட்காந்துட்டுருங்க, விசுவாசிக்க உங்க சொந்த பிரயாசத்திலேயே போராடிட்டுங்க. அடிக்கடி சொல்லுவேன், வினோத் காம்பளியும் டென்ட்ல இருக்கிறோம். இந்த வினோத் காம்பளி பேட்டியில சொல்லும் போது, உங்களோட 2 பேரும் ஒன்னா சாதனை படுத்தீங்களே பள்ளிக்கூடத்துல, 2 பேரும் ஒன்னா இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகி ஓப்பனர்ஸா 2 பேரும் இறங்குனீங்களே, டென்ட்ல இருக்கிற எங்கேயோ போயிட்டாரு, நீங்க காணாம போயிட்டீங்களே அப்படின்னு கேட்ட போது, அவன் ஒரு 15 ஆண்டு காலத்துக்கு முன்னால அவர் சொன்ன பேட்டியில வினோத் காம்பளி ஒன்னமா சொல்லுகிறார், டென்ட்ல இருக்கிற லிப்ட்ல ஏறி போயிட்டாரு, நான் ஒவ்வொரு படியாக ஏறி கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம, அவங்களுடைய சொந்த ஞானம், நீ இப்படிலாம் காசு சேர்க்கணும், இப்படித்தான் வரணும், நீ இப்படித்தான் ஆசீர்வதிக்கப்படணுங்கிற தன் சொந்த திட்டத்தை இது பண்ண, நீங்க பாருங்க வருத்தத்தோடு அந்த பலனை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆதாம் பார்த்து சொல்றாரு, நீ பூமியில நீ பயிர் செஞ்சு சாப்பிடுவ, நெற்றி வேர்வை சிந்தும், வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பார். என்ன சொல்றாரு? வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். இதை சாலமோன் வரும், அவனுக்கு வேர்வையே வரல. ஏன்னா அவன் சவுக்கியமா வாழ்றான். அவனுடைய போஜன பந்தியை பாருங்க, கொழுக்கப்பட்ட மாடு, ஆடு, அப்புறம் பச்சிகள், அப்புறம் மச்சங்கள், அப்புறம் ஆட்டு மந்தையில கொழுக்க வைக்கப்பட்டது, வேட்டையாடி கொண்டு வரப்பட்டதுன்னு அதை பார்த்தோன்னே சாமி மனுஷனா ராட்சசனா அப்படின்னு நினைக்கிறோமா? அவனுக்கு முன்னால அப்படியே அடுக்கி வைத்திருந்தாராம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. மன உளைச்சலோடு நீங்க சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சஞ்சலத்தோடு நீங்க சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கூடாரத்தை விட்டு வெளியே வர மறுத்தால், உங்கள் சுயஞானத்தை விட்டு வெளியே வர மறுத்தால், தேவன் கூறும் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய மறுத்தால், நீங்க டென்ட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. இந்த டென்ட் குறுகினது, இந்த டென்ட் நிலையில்லாதது, இந்த டென்ட் பலவீனமானது, இந்த டென்ட் மனித ஞானத்துல உண்டானது, இந்த டென்ட் பற்றாக்குறையானது. ஆனால் வானம் பறந்து விழுந்த தேவன் திட்டம் விரிவான பறந்து விழுந்த திட்டம், அது நிலையான திட்டம், அது பலமுள்ள திட்டம், அது ஞானத்துல இருந்த திட்டம், அது உங்களுக்கு பரிபூர்ண சம்பூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்கும் திட்டம். எதை நீங்க சூஸ் பண்றீங்க? பிசாசு என்னைக்குமே பாத்தீங்கன்னா, எதை சாப்பிடாதேன்னு ஆண்டவர் சொல்றாரோ அதை தான் நீ செய்யணும். எதை செய்யன்னு சொல்றாரோ அதை செய்யாதேன்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க, நீங்களுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்பட வேண்டுமானால், தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டங்கள் இந்த பூமியிலே கட்டப்பட வேண்டுமானால், உங்கள் விசுவாசத்துல ஓட்டை இல்லாமல், சிலதெல்லாம் நமக்கு பிடிச்சது செய்வோம், நமக்கு பிடிக்காததெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா பிடிக்காது, ஆண்டவர் பிடிக்காது செய்ய சொல்லுவார், ஆனா நம்ம செய்ய மாட்டோம்.
என்ன உப்பு சாப்பிடாதுன்னாரு. நான் அப்படிலாம் முடியாது ஆண்டவரேன்ட்டேன். ஒரு 3 மாதம் கழிச்சு எனக்கு கிட்னியில் ஸ்டோன் வந்துருச்சு. அப்போதான் நான் உணர்ந்தேன், ஏண்டா அந்த வலி வந்த போது உணர்ந்தேன், நான் தேவனுக்கு ஏன் கீழ்ப்படிய மறுத்தேன். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யாதுன்னு சொல்லுவார். ஆனால் நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டோம். தேவனுடைய ஆலோசனைக்கும் தேவ திட்டத்துக்கும் ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஒத்துக்கொண்டீங்கன்னா உங்களுடைய சாம்ராஜ்யம் இந்த பூமியில வல்லமையாக கட்டப்படும். பின்மாற்றத்தின் கடினமான இறுதி என்ன தெரியுமா? தேவன் சொல்லுவாரு, அதுக்கு கீழ்ப்படிய மனமற்ற ஒரு இருதயம். இதெல்லாம் பாஸ்டர் சொல்ற யோசனை. என்ன இதெல்லாம் பாஸ்டர் சொல்ற யோசனை அப்படி நினைச்சீங்கன்னா, பவுல் சொல்றாரு, நீங்கள் எங்களால வசனத்தை ஏற்றுக்கொண்ட போது அது மனுஷர் வசனமா ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வசனமாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனாலே அது உங்களுக்கு பேலன்ஸ் செய்கிறது. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலனும் செய்கிறது என்கிறார். இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த கர்த்தருடைய வார்த்தை என் சொந்த ஞானத்திலிருந்து வந்ததல்ல, இது தேவனுடைய வெளிப்பாட்டில் நான் உங்களுக்கு பேசுகிறேன். இன்னும் மன உளைச்சல் வேண்டுமா? இன்னும் வேர்வை சிந்த வேண்டுமா? அல்லது சுலபமா டெண்டுல்கர் மாதிரி லிப்ட்ல நீங்க போகணுமா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணுமா? புழுதியில இருந்தாலும் சிங்காசனங்களில் உங்களை உட்கார வைக்க அவர் வல்லமைப்படுத்தாண்டவராக இருக்கிறார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் இவனமாக சொல்கிறது, உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும், உங்களுடைய வழிகளை பார்க்கலும் என்னுடைய வழிகளும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சொந்தமா உங்க மனசுல வரக்கூடிய யோசனைகளை எல்லாம் விட்டுட்டு கீழ்ப்படிய முன் வாருங்கள். நீங்கள் வெளியே வாருங்கள். ஆமென். உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. உங்க டென்ட்டை விட்டு வெளியே வாங்க. உங்க சுய ஞானத்தை விட்டு வெளியே வாங்க. நீங்க நம்பியிருக்கிற பல மூடத்தனமான நம்பிக்கைகளை விட்டு வெளியே வாருங்கள். அவர் உங்களுக்கு பரந்த வானம் உள்ள திட்டத்தை வைத்திருக்கிறார். 6வதாக நான் சொல்லி கடந்து போகிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிப்போம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தின் பேக்கேஜை கர்த்தர் வெளிப்படுத்துறார். எதன் வாயிலாக வெளிப்படுத்துகிறார்? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆபிரகாம் விளங்க பண்ணினான். என்ன பண்ண? விளங்க பண்ண என்ன அர்த்தம்? நிரூபித்து காண்பித்தார், ப்ரூஃப் பண்ணினார். நீ என் மேல விசுவாசமா இருக்கிற, நான் எப்படா உன்னை நம்புறது? ஆண்டவர் யோசிச்சார். ஒரே மகன் ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்துருக்கேன். இப்ப சொல்றாரு, அந்த ஒரே புத்திரன் ஏகசுதன் உன்னுடைய நேசகுமாரன். அப்ப சொல்லு, ஆண்டவரே அப்படி சொல்றாருன்னா ஆபிரகாம் எவ்வளவு உயிரை வச்சிருப்பார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனை கொண்டு வந்து எனக்கு பலி கொடுங்கிறார். ஏன்னா அந்த நாட்களிலே பிள்ளைகளை பலி கொடுக்கிற வழக்கம் ஆபிரகாமுடைய அந்த மூதாதையர்களிடத்திலே காணப்பட்ட ஒன்றா இருந்தது. மோவாபுக்கு என்று தீக்கெடுக்க பண்ணுவார்கள். அந்த ஆபிரகாம் பலி செலுத்தின மலைக்கு அந்த பக்கம் மேலேகுக்கென்று பலி கொடுக்கிற அந்த தேவதை இருக்கும். அந்த மலையவே அதை உருவமா செதுக்கி வைத்திருப்பாங்க. கீழே நெருப்பெரிய நிறைய விறகுகளை போட்டு நெருப்பரிச்சு கொண்டிருப்பாங்க. மேலே அவங்க வெட்டி அந்த குழந்தைய அந்த நெருப்புல போட்டு விட்டுருவாங்க. அதுக்கு நேர் எதிரான பலிபீடத்துல தான், அந்த மலையின் மேலதான் ஆண்டவர் ஈசாக்க பலி செலுத்த சொல்றாரு. 3 நாள் பிரயாணமா போனான். 2 நாள் பிரயாண தூரத்துல போய் அவன் ஒரு இடத்துல பலி செலுத்தி இருந்தா அவன் மேலுக்கென்று பலி செலுத்தி இருந்திருப்பான். 3 நாள் பிரயாணமும் முழுவதாக போன போதுதான் அந்த மலை அடிவாரத்துக்கு போறான். வேலைக்காரங்களை நிப்பாட்டிட்டு மேல போறாரு. அங்க ஈசாக்க பலிபீடத்துல கிடத்தி அவனை வெட்டுவதற்கு கத்தியே மோங்குகிறார். இப்ப பிள்ளையாண்டான் மேல கத்தி போடாதேங்கிறாரு. இப்ப இதன் மூலியமாய் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுறவங்கிறத நீ நிரூபிச்சுட்ட.
அடுத்தது சொல்றாரு, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிடுவங்கிறத நீ நிரூபிச்சுட்ட. அப்படின்னா ஆபிரகாம் ஆண்டவரை நம்பியிருந்த அந்த விசுவாசத்தை அவர் விளங்க பண்ணினார், நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா. சில நேரங்களிலே நாம கீழ்ப்படுகிறோமான்னு பார்க்கிறதுக்கு நம்முடைய விசுவாசத்தை, அவர் மேல் வைத்துக்கிற விசுவாசத்தை நிரூபிச்சு காமிக்க கர்த்தர் நம்மை அழைப்பார். வேலை கர்த்தர் உங்களோடு பேசுறார். என் தாயாரோடு அப்படி பேசினாங்க, நானெல்லாம் சபையில் அதை பேச மாட்டேன்ப்பா, அப்புறம் வர வில்லங்கமும் நமக்கு வேண்டாம், கடைசியில் என்னை கேவலப்படுத்தி போடுவாங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நகையெல்லாம் கழட்டி போட்டுரு காணிக்கப்பட்டியில் அப்படின்னு. அப்போ நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம், அம்மா மட்டும்தான் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறாங்க, அப்பா ரட்சிக்கப்படல. எங்கள் அம்மா எல்லாத்தையும் கட்டி பாஸ்ட்ட ஞாயிற்றுக்கிழமை முடிச்சோன்னே காணிக்கப்பட்டி சாவி கேட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன்ட்டு எங்களை நிப்பாட்டிட்டு போனாங்க, என்னையும் என் தம்பியும். அவர் கொடுத்தாரு. கொடுத்தோன்னே அவங்க என்னமோ பண்ணிட்டு வந்தாங்க, அது எங்களுக்கு தெரியாது. பாஸ்ட்டு திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கு வர்றாரு, டான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். வந்தோடனே பாஸ்டர் சொன்னாரு, எங்க அப்பாவும் இருந்தாருங்க. ஒண்ணு பிரதர் இல்லையான்னு கேட்டு எங்க அப்பா வந்தோடனே எங்க அப்பா கையில, சிஸ்டர் இதை வந்து காணிக்கப்பட்டியில் போட்டாங்க, இந்தாங்க அப்படின்னு கொடுத்தாங்க. எங்க அம்மாவோட தாலி சேர்ந்து கிட்டத்தட்ட 8 பவுன் நினைக்கிறேன். அப்போ 2 வளையல், மோதிரம், ஜிமிக்கி, கம்மல் எல்லாம் சேர்ந்து ஒரு 13-14 பவுன் நினைக்கிறேன், என் நினைவு சரியா இருந்தா. அதை கழட்டி அப்படியே கொடுத்துட்டாங்க. கொடுத்தோடனே எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, இல்ல அவங்க ஒண்ணு செய்யறாங்கன்னா அது சரியாதான் செய்வாங்க, ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க, வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு எங்க அப்பா வந்து சொல்லிட்டார். இதுல என்ன ஒரு அதிசயம் இருக்குன்னா, எங்க அம்மா கழட்டி போட்டுட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு எங்களை பார்த்து கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க அப்படின்னு கேட்டா, இங்க பாரு, என்ன பாரு, ஏதாவது தெரியுதான்னு கேட்டாங்க. சொல்ல ஒண்ணுமே தெரியல. இல்ல என் முகத்துல ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்டாங்க. எதுவுமே எனக்கு தெரியல. என் தம்பி கிட்ட கேட்டாரு, 2 தங்கச்சி கிட்ட கேட்டாரு, எங்கள்கிட்ட கேட்டாங்க, ஜேம்ஸ் பிரதர் இருப்பார் அவர்கிட்ட கேட்டாங்க, எல்லாத்துக்கிட்டையும் கேட்கறது, யாருக்குமே எந்த வித்தியாசம் தெரியல. எங்க அப்பாவுக்கும் தெரியல. பாஸ்டர் 3 நாள் கழிச்சு தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். 3 நாள் எங்க அப்பாவுக்கும் தெரியல. பாஸ்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் எங்க அம்மா முகத்தை பாக்குறோம். காதுல ஜிமிக்கி காணும், கையில இந்த நெஞ்சில தாலியை காணும், கையில வளையலை காணும், மோதிரத்தை காணும். என்ன சொல்ல வரேன்னா, தேவன் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தா அது ரீப்ளேஸ் பண்ண தேவன் வல்லவரா இருக்கிறார். அது வந்து விதைகள் தானே தவிர அவைகளை நாம புதைக்கிறது இல்லை, விதைக்கிறோம். அது பல 100 மடங்காய் கர்த்தர் விளைவிச்ச வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். தேவன் அவரை அழைத்த அழைப்புல, அவருக்கு சொன்ன வார்த்தைகளிலே விசுவாசித்த அவர் அந்த விசுவாசத்தை தேவனிடம் நிரூபித்து காண்பித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களுடைய விசுவாசத்தை நிரூபித்து காண்பித்தார்கள். எபிரேயர் 11 சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள் தங்கள் விசுவாசத்தை நிரூபித்து காண்பித்தார்கள். இந்த காலவரையிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசத்தை எனக்கு நிரூபித்து காண்பி என்று கர்த்தர் சொல்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தை விளங்க பண்ணினார். 7வது ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும் போது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு ஏதுவான எந்த விதமான எவிடன்ஸும் ஆபிரகாம் கிட்ட இல்ல, ஆதாரங்கள் எதுவுமே இல்ல, அடிப்படை எதுவுமே இல்ல, எந்த ஸ்ட்ரக்சரும் ஆபிரகாம் கிட்ட இல்ல. 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் ரோமர்ல படிக்கும் போது, அவனுடைய சரீரமும் சாராளுடைய கர்ப்பமும் செத்து போனதாக இருந்தது. 4ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கும் போது, அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் சொன்ன வார்த்தையை சந்தேகப்படாம அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அவன் நம்பினான் என்பதற்கு அடையாளமாக அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். 17ஆம் வசனத்துல
அவன் தேவனை எப்படி மகிமைப்படுத்தினான் என்று சொன்னால், மரித்தோரிலிருந்து நீர் உயிரோடு எழுப்புகிறவர் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஒன்றும் இல்லாதவைகளில் இருந்து ஒன்றை உருவாக்குகிறவர் ஆண்டவர் என்று சொல்லி அவன் மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. நான் 1வது படிக்கும் போது அப்பெல்லாம் அந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் ஒரு பெரிய எதிராளியை மிரட்டுவதற்கு நாங்கள் கையாளுகிற தந்திரம் என்ன தெரியுமா? ஒருத்தன் சொல்லுவான் எங்க அப்பா போலீஸ் சொல்லுவான், இன்னொருத்தர் சொல்லுவான் எங்க அப்பா இன்ஸ்பெக்டரும்பா, இன்னொருத்தர் சொல்லுவான் எங்க அப்பா டிஎஸ்பியும்பா. எதுக்கு அப்படின்னா, எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, நீ பயப்படு அப்படிங்கிறதுக்கு. அதே போல இந்த ஆபிரகாம் இந்த உலக ஜனங்களுக்கெல்லாம் அவர் என்ன சொல்கிறார்? நீங்க வணங்குற ஆண்டவருக்கும் கடவுளுக்கும் நான் வணங்குற கடவுளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஏண்டா கிழவா, ஒண்ணுமே இல்லையே, உன் சரீரமெல்லாம் செத்து போச்சு, உன் பொண்டாட்டி கிளவியா போயிட்டாலே, என்னடா கிழவா குழந்தை வரும் நினைக்கிறியே, டெஸ்ட் பேபியும் கிடையாது என்று சொல்லுகிற நேரத்துல ஆபிரகாம் சொல்லுகிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். ஈசாக்கியா கொண்டு போய் பலி செலுத்த போற? ஆமா, அவனை பலி செலுத்தினாலும் எரித்தாலும் சாம்பலாய் போனாலும் சாம்பலில் இருந்து ஈசாக்கை உயிரோடு எழுப்ப என் ஆண்டவர் வல்லவர் என்று அவனை விசுவாசித்தார். அல்லேலூயா. அப்படி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஒண்ணுமே இல்லையே, எப்படா நீ ஒரு பெரிய ஜாதின்னு விசுவாசிக்கிற அப்படின்னு கேட்டா, என்னுடைய ஆண்டவர் ஒன்றுமே இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குறவர் என்று அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அதனுடைய விளைவாக தேவனுடைய விசுவாசத்தை அவன் விளங்க பண்ணினான். அடிக்கடி பல தடவை சொல்லிட்டேன், உங்க பொண்ணுக்கு மேக்ஸ்ல அடிப்படையே இல்லைன்னு சொல்லி சொன்னான். அங்கே என் மனைவிக்கு பயங்கர கோபம். அவங்க யாருக்கும் பயப்படவே மாட்டாங்க, பார்க்க தான் சாஃப்டா இருக்காங்கன்னு யாரும் நம்பிடாதீங்க. நான் பார்க்க தான் மாடர்னா சரியான சாஃப்ட். ஆனா என் மனைவி பார்க்க சாஃப்ட், ஆனா அந்த சாஃப்ட்ல இருக்கிற மாதிரி அவங்க இரும்பு மாதிரி. அந்த வாதியார்ட்ட சொன்னாங்க, அதெல்லாம் அங்க ஆண்டவர் பார்த்துக்குவார் சார், அதெல்லாம் என் பிள்ளைய வெக்கப்படுத்த மாட்டார். என் பொண்ணு அழுகுறான், உடனே என் பொண்ணை பார்த்து, பயப்படாத பாப்பா, உன்னை அழைத்த ஆண்டவர் இருக்கிறாரு, உனக்கு ஆடுற ஞானம் கொடுப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் படிப்பையும் ஆசீர்வதிப்பார், எதுக்கு பயப்படுற? இவர் சொல்றதெல்லாம் கேட்காதுன்னு அவங்க மேக்ஸ் மாஸ்டர் முன்னாலேயே சொல்றார். நடந்தது என்ன தெரியுமா? இப்ப அவ படிக்கிற படிப்புக்கு மேக்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது, 1-2 கூட வராது. ஸ்கூல்ல உங்க வாத்தியார் டீச்சர் யாராவது உங்க பசங்களை பார்த்து சொல்லிட்டா, அப்படியே கப்பல் கவுந்தாலும் கன்னத்துல கை வைக்காது எங்க கோவிந்தராஜ் வாத்தியார் சொல்வார். அந்த மாதிரி அப்படியே தொங்க போட்டுட்டு அப்படியே உலகமே இருண்டு போனது போல இருக்காதீங்க. அவர் ஞானிகளுடைய ஞானத்தை அவமாக்குகிற கர்த்தர், இல்லாதவர்களை அழைக்கிற ஆண்டவர். எப்படிப்பட்டவர்? ஞானிகளுடைய ஞானத்தை அவமாக்குறவர். அது மட்டுமல்ல, பைத்தியம் என்று சொல்லப்பட்ட உங்களை கொண்டு ஞானிகளை பைத்தியமாக்குகிறவர். சார் ஐசக் நியூட்டன் தெரியுமா? நியூட்டன் தானே மென்டல் விஞ்ஞானி. அவர் கோழி முட்டை மேல உட்கார்ந்து கோழி அடகாக்குதா தாமஸ் ஆல்வா எடிசனா? சார் ஐசக் நியூட்டன் தானே. நீ குழப்ப. ஐன்ஸ்டீன், விஞ்ஞானி ஐன்ஸ்டீனா? ரைட், விஞ்ஞானி ஐன்ஸ்டீன். நான் தான் தப்பா சொல்லிட்டேன், நமக்கு அவ்வளவு விஞ்ஞானம் சரியா வராது. சரி, தெரிஞ்சுக்கோ. கோழி உட்கார்ந்து நான் உட்கார்ந்தான்னு உட்கார்ந்த ஆளு. அவங்க ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, உன் பையன் எதுக்குமே லாய்க்கில கூட்டிட்டு போன்னு துரத்தி விட்டாங்க. ஒரு லெட்டரையும் கொடுத்தாங்க. ஆனா அவங்க அம்மா எந்த விமர்சனம் வைக்காம அவர் உருவாக்கினார். விளைவு, அவர் பெரிய விஞ்ஞானியாக மாறினார். சரியா? பல்பு கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். ஆமா, அவர் தானே சொல்றேன்னா. அப்படியே என்ன ஐன்ஸ்டீன் சொல்லி குழப்பி விட்டீங்க. குழப்பவாதிகள்லாம் சேர்ந்து என்ன குழப்பி விட்டுறாங்க பாருங்க. சரியா? ஆனா அப்படிப்பட்ட மனிதனைத்தான் விஞ்ஞானிகளுக்கு ஒரு விஞ்ஞானியாக வைத்தார். எந்த மனுஷனுடைய வார்த்தையும் கேட்காதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து வைத்துக்கிற திட்டத்தை கண்ணை மூடிட்டு விசுவாசிங்க. ஏனென்றால் இன்னைக்கு இல்லை, ஆனா அவர் அழைக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு சொந்த வீடு இல்லை, சொந்த வீடு இருக்குன்னு அழைக்கிறார். இன்னைக்கு ஃபாரின் ட்ரிப் உங்களுக்கு இல்லை, ஆனா ஃபாரின் ட்ரிப் இருக்குன்னு அழைக்கிறார். இன்னைக்கு பேர குழந்தைகள் இல்லை, ஆனா பேர குழந்தைகள் இருக்கிறது என்று அழைக்கிறார். தங்கம் வெள்ளியும் பொண்ணு இடத்துல இல்லை, ஆனா கர்த்தர் அதை அழைக்கிறார். அது மட்டுமல்ல, ஸ்பிரிச்சுவலியும் பார்க்கணும். பரிசுத்தம், நீ ஒரு பாவின்னு சொல்றாங்க, உங்களை பரிசுத்தமாய் கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. அக்கிரம செய்காரின்னு சொல்லுவாங்க, உங்களை நீதிமானாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஒண்ணுக்கே உதவாத இடம்லாம் ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களை கட்டுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஏதாவது ஒரு விசுவாசியை பத்தி யாராவது எனக்கு விமர்சனம் வைத்தா, அவங்க வீட்டுக்கு போகும்போது
அவங்களுக்கு என்ன எதிராக விமர்சனங்கள் நான் கேள்விப்பட்டேனோ அதுக்கு எதிராக தான் நான் ஜெபம் பண்ணுவேன். இவங்க ரொம்ப கோபக்காரன்னு சொன்னா இவங்களுடைய சாந்தம் பொறுமையை கர்த்தாவை அறிந்திருக்கிறீர், ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். இவங்க சபையை கெடுக்கிறவங்கன்னு சொன்னா ஆண்டவரே இவர்களை கொண்டு நீர் சபையை கட்டுகிறதுக்காக நன்றி என்று சொல்லி நான் உங்க வீட்டுல ஜெபம் பண்ணுவேன். என் வார்த்தை தான் இதுவரைக்கும் கர்த்தர் கவனித்து நடத்தியிருக்கிறார். விமர்சனங்களை சொல்றாங்கன்னு அப்படியே நம்பி அவங்கள குற்றவாளியா நீங்க பார்க்காதீங்க, நேர் எதிரா பாருங்க. இது வரைக்கும் நான் தோல்வியே அடையல. சில வீடுகளுக்கு போவேன், வெறுமையா இருக்கும், மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே அடுத்த தடவை வரும்போது இந்த இடத்துல சோபா இருக்கணும், இந்த இடத்துல பீரோ இருக்கணும், இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் இருக்கணும், இந்த இடத்துல டிவி இருக்கணும். அடுத்த தடவை நான் போகும்போது அதெல்லாம் அங்க இருக்கும். எனக்கு வர்ற சந்தோஷம் வயிற்றுச்சல் இல்லை. நிறைய பேருக்கு என்ன வருது, அல்சர் மாத்திரை போட்டாலும் போகாத அளவுக்கு வயிற்றுச்சல், டைஜன் குடிச்சா கூட அந்த வயிற்றுச்சல் போறது இல்லை. உண்மையே சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தை போல என்னுடைய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்க விசுவாசத்தை நீங்க என்ன செய்யணும், வல்லவர்களாக வேண்டும். ஆபிரகாம் எப்படி வல்லவனானால் தேவனை மகிமைப்படுத்தினார். எப்போ? ஒண்ணுமில்லாத போது அவரை மகிமைப்படுத்தினார். செத்ததா இருக்கும் போது மகிமைப்படுத்தினார். ஒன்றுமே நம்புறதுக்கு ஏதுவில்லாதவருக்கு மகிமைப்படுத்த. அப்படி மகிமைப்படுத்துங்க. நீங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுங்க. கர்த்தர் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவார். முழங்கால் படிட்டு ஜெபம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை கமிட் பண்றீங்களா? அர்ப்பணம் செய்கிறீங்களா? இந்த கால வேளையில ஆபிரகாமுக்கு என்று ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டினார், உங்களுக்கு என்று ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டப் போகிறார். தனிப்பட்ட மனிதனா இருக்கிற உங்களுக்கு ஒரு மனைவி, பிள்ளைகள், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், இந்த ஊர்ல பேர், பெருமை, பிரஸ்தாபங்கள், புகழ் பெற்று விளங்கும்படியான நன்மைகளை கத்த தருவார். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன் என்கிறார். உங்களையும் அப்பனமாகத்தான் கர்த்தர் இன்னைக்கு நீங்க உங்களை அற்பமா பார்க்கலாம். கண்ணாடி முன்னால உங்க மனசுக்குள்ள உங்களை அற்பமா நீங்க நினைக்கலாம். பலரால அற்பமா எண்ணப்பட்டவங்களா நீங்க காணப்படலாம். உங்களுக்கு கொடுத்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை உலகம் பார்க்கிற மாதிரி நீங்க பார்க்கிற மாதிரி பார்க்கல. டென்ட்ல இருக்கிறதே போல இருக்கிற உங்களை கர்த்தர் தாம் உருவாக்கின கூடாரமாகிய வானத்துக்கு உங்களை அழைக்கிறார். உங்களை வைத்த திட்டங்கள் பெரியது, உங்களை கொடுத்த காரியங்கள் பெரியது, உங்களுக்காக வைத்துக்கிற மேன்மைகள் பெரியது. அதை ஒரு மனிதனால விளங்கிக் கொள்ள முடியாது. உங்களுக்காக ஆயத்த மணிகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் இதயத்தில் தோன்றவில்லை. பூமி உருவாவதற்கு முன்னுமே கர்த்தர் அவைகளை உருவாக்கி வைத்து விட்டார். ஆகவே இன்னைக்கு நம்பிக்கையோடு போங்க. எந்த தோல்வியான வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேளாதீங்க. கர்த்தருடைய வாய் இன்றைக்கு பேசின காரியங்களை நீங்க விசுவாசித்து போங்க. நீங்க பிழைப்பீங்க, ஜெயிப்பீங்க, மகிமையா இருப்பீங்க, உயர்த்தப்படுவீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. உங்க குடும்பத்தை கலைக்கிற ஆலோசனை சொல்கிற மக்களுடைய ஆலோசனை கேட்காதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக சொல்கிற ஆலோசனை கேட்காதீங்க. உங்க பெற்றோருக்கு விரோதமாக சொல்லித்தரனுடைய ஆலோசனை கேட்காதீங்க. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வாக்களித்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். நீங்கள் பார்க்கிறது ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம், ஆனால் அதை நான் பார்க்கல, கர்த்தர் சொல்றதை பார்க்கிறேன். நான் ஆபிரகாமை போல வானத்தை பார்க்கிறேன். ஏன்னா வானத்தின் பூமிக்கு உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். வசனம் சொல்லுகிறபடி உம்மை நோக்கி பார்த்து உங்கள் பிரகாசம் அடைந்தது, அது வெட்கப்பட்டு போகவில்லை எழுதப்பட்ட வார்த்தை மாதிரி நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார், கர்த்தர் என் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார், ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டுவார், ஒரு கிங்டமை கர்த்தர் எனக்கு உருவாக்குவார். என்னை கொடுத்த தேவ நோக்கத்தை, திட்டத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையை நான் தியானிக்கும் போது அருவி போல கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். என் மனைவியிடத்துல சொன்னேன், நம்முடைய சபை மக்களை கர்த்தர் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று பார். எனக்கு பேச முடியாத அளவுக்கு கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்கிறார் என்று சொன்னேன். இது கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை இல்லை, உங்களுக்காக சொன்ன வார்த்தை. இது உங்களுடைய வார்த்தை, இது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வருங்காலம் மகிமையா இருக்கும். நம்பிக்கையோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு கடந்து போங்க. கர்த்தர் பெரியவர், உங்களை கீழே ஒரு நாளும் விட மாட்டார், உங்க முகங்கள் வெட்கப்பட விட மாட்டார். ஆபிரகாமை கனம் பண்ணி அவனை ஒரு சாம்ராஜ்யமாய் மாற்றினவர் உங்களையும் அவனமாக மாற்றுவார். இப்ப எந்த நிலை இருந்தாலும் அந்த நிலையை நீங்க பார்க்க வேண்டாம். அவர் இல்லாதவர்களை இருக்கிறவராய் அழைக்கிறவர்.
மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். உங்க வாழ்க்கையில் அப்படியே செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமான பிதாவே, நம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்களை ஒரு விஷயம் தாழ்த்துகிறேன். இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசினதுக்காய் நன்றி. இன்னும் எங்களுடைய விசுவாசம் வளர உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தை கிறிஸ்து இயேசுவின் வாக்குத்தத்தங்களோடு கூட ஆம் என்றும் ஆமென் என்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலேயும் தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறுவதாக. அவைகள் நிறைவேறி பழிப்பதாக. அவர்களுக்கு என்று உண்டாக்கப்பட்ட சாம்ராஜ்யம் கட்டப்படுவதாக. இன்றைக்கு மனம் திரும்பாத பிள்ளைகள் அவருக்கு இருந்தால் அவர்கள் மனம் திரும்புவார்களாக. ஆசீர்வதிக்கப்பட்ட படாத குடும்பமாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, தாழ்ச்சியுள்ள குடும்பமாக இருந்தால் அவர் சம்பூர்ண ஆசீர்வாதத்தில் திருப்தி அடைவார்களாக. இவ்வளவு நாட்களாக சிறுமை இருக்குமானால் கர்த்தர் அவர்கள் பேரை பெருமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, துன்பத்தை கண்டிருப்பார்களானால் அவருடைய சுகத்தை கட்டளையிடுவீராக. கண்ணீரோடு விதைத்திருப்பார்களானால் கம்பீரமாய் அறுவடை செய்ய என் ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரை, காத்திருந்த அவருடைய காலங்களுக்கு முடிவுண்டாகட்டும். கர்த்தர் பலம் தருகிற காலங்களும் உயர்த்துகிற நேரங்களும் மகிமைப்படுத்துகிற ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களும் இந்த நாட்கள் மாறுவதாக. வருஷங்களை நன்மையினாலே முடிசூடி பண்ணுகிற கர்த்தர், பாதைகளை நெய்யாய் பொய்யை பண்ணுகிற ஆண்டவர், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் என் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னவரே, நம்முடைய வார்த்தைகளை நினைத்தருளும். தாவீதுக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டினீர், யோசேப்புக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டினீர், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ராஜ்யத்தை கட்டினீர். அவர்களுடைய தேவன் என்று அழைக்கப்பட்ட வெட்கப்படாதவராய் இருந்து மோசேக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டினீர். ஆண்டவரே, எங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படி, எங்களுடைய ராஜ்யத்தை கட்டும்படி இன்னைக்கு எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதியும். இந்த கால வேளையில விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவைகள் பழிப்பதாக, அவளை நிறைவேறுவதாக. வாலிபரை ஆசீர்வதியும், வாலிப கண்ணுகளை ஆசீர்வதியும், சிறுபிள்ளையை ஆசீர்வதியும், ஸ்திரீகளை ஆசீர்வதியும், புருஷனை ஆசீர்வதியும், சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதம் அவர்கள் எந்த வயதில் இருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையாய் நிறைவேறுவதாக. நிறைவேறிய அவருடைய நாமத்தை ஆண்டவரே உயர்த்தும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கனப்படுத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும் இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்னுனைக்கும் ஆசீர்வாத சந்தோஷம் அதனம் நம்மனைவரோடும் உலகங்களுக்கு சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வருமானம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் உட்காருங்க.